இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சமீப காலமாகவே டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவித்து வந்த சூழலில் தற்பொழுது அந்த அறிவிப்பை விராட் கோலி வெளியிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க நமது செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார். விராட் கோலி தன்னுடைய ஓய்வை அறிவிக்கக்கூடாது, அவருக்கு திறமை இருக்கிறது என்று கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் கிரிக்கெட் விமர்சகர்கள் தரப்பிலிருந்து பல்வேறு கருத்துகள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இருந்தாலும் தற்பொழுது அந்த ஓய்வு செய்தியானது வந்திருக்கிறது. விவரம் என்ன? பூங்கோலி, இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் இந்தியாவினுடைய சிறந்த டெஸ்ட் கேப்டனாக விராட் கோலி பார்க்கப்பட்டார். குறிப்பாக 2013ஆம் ஆண்டு தோனிக்கு பிறகு 2014ஆம் ஆண்டு இந்திய அணியை அவர் கேப்டனாக வழிநடத்திய காலகட்டத்தில் இந்தியாவில் மட்டுமல்லாம வெளிநாடுகளில் சேர்ந்து பல்வேறு தொடர்களை வெற்றி பெற்ற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பா ஆஸ்திரேலியாவில் 2 முறை இந்திய அணி டெஸ்ட் தொடரை கைப்பற்றியிருந்தது. அவர் இந்திய அணியினுடைய கேப்டனாக இருந்தபோது இந்திய அணி இந்தியாவில் டெஸ்ட் தொடரில் தோல்வியே பெறாமல் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் ஒரே ஒரு டெஸ்ட் போட்டியில மட்டும்தான் இந்திய அணி விராட் கோலி தலைமையில இந்தியாவில் தோல்வி செஞ்சார். அந்த வகையில இந்தியாவினுடைய சிறந்த டெஸ்ட் கேப்டனாக பார்க்கப்பட்டவர் விராட் கோலி. குறிப்பாக 2016-17 காலகட்டத்தில் டெஸ்ட் போட்டிகளினுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்று கேள்வி எழுப்பப்பட்ட போது அப்பொழுது உலக அளவில் கிரிக்கெட் சூப்பர் ஸ்டாராக இருந்த விராட் கோலி டெஸ்ட் கிரிக்கெட் தான் உச்சபட்சம், எனவே இளம் வீரர்கள் முறை தானும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி மீது அதிக கவனம் செலுத்துவோம் என டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியை கடந்த 5 ஆண்டுகள்ல அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு சென்றதுல மிக முக்கிய பங்கு வகித்திருந்தார். குறிப்பாக நடைபெற்று கடைசியாக இந்தியா விளையாடிய ஆஸ்திரேலியா தொடர்ல 1 சதம் அடித்திருந்தாலும் கூட பெரிய அளவில் அவருடைய பேட்கள்ல இருந்து ரன்கள் வராத நேரத்துல ஆஸ்திரேலியாவிலேயே அவர் தன்னுடைய ஓய்வு, அதாவது தன்னுடைய டெஸ்ட் காலம் என்பது முடிவுக்கு வந்திருப்பதாக அணியில் இருந்த வீரர்களிடம் அவர் தெரிவித்திருந்தது. தற்போது அவர் ஓய்வு அறிவிக்க போறார் என்ற தகவல் வெளியான நிலையில அந்த தகவல்கள் என்பது வெளியாகியிருந்தது. இருப்பினும் பிசிசிஐ தரப்புல அவரிடம் குறிப்பாக நடைபெற இருக்கக்கூடிய இங்கிலாந்து அணிக்கு எதிரான ஒரு தொடர்ல மட்டுமாவது விளையாட வேண்டும் என்ற பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது. இருப்பினும் கூட அவர் இந்த ஓய்வு முடிவு என்பதை அவர் பின்வாங்காமல் தற்போது ஓய்வு அறிவித்திருக்கிறார். அவர் எழுதியிருக்கூடிய தன்னுடைய பதிவுல 14 ஆண்டு காலமாக இந்த டெஸ்ட் போட்டிகள்ல தொடர்ச்சியாக விளையாடி வருகிறேன். இந்த டெஸ்ட் விளையாட்டு தன்னுடைய வாழ்க்கையில பல்வேறு முக்கியமான அம்சங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறதும், குறிப்பாக இந்தியாவுக்காக 3 ஃபார்மேட்டுகளிலும் விளையாடினாலும் கூட டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியது மிக பெருமையாக கருதுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த டெஸ்ட் போட்டிகளில் தன்னுடைய விளையாடிய அனைவருக்கும் நன்றி இந்த தன்னுடைய பதிவு மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக டெஸ்ட் போட்டிகளில் 10,000 ரன்கள் அடிக்க வேண்டும் என்று தன்னுடைய ஆசையை ஒரு கட்டத்தில் அவர் பேசியிருந்தார். இன்னும் 80க்கும் குறைவான ரன்கள் மட்டுமே அந்த அவருடைய ஆசைக்கு இருந்தாலும் கூட அவர் சந்தானம் இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். நமது தொலைபேசி இணைப்பில் கிரிக்கெட் விமர்சகர் வி கிரி இணைந்திருக்கிறார், பேசலாம். வணக்கம் சார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது ஓய்வை அறிவித்திருக்கிறார் விராட் கோலி. டெஸ்ட் போட்டிகள் தனக்கு பல்வேறு பாடங்களை கற்றுத்தந்தன. இந்த முடிவு கடினமானதாக இருக்கிறது, இருந்தாலும் இது சரியான முடிவு என்று அவர் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து என்ன? டாக்டர் கிரி பேசுறேன். இது வரவேற்கத்தக்க முடிவு. ஆனா ஒரு பக்கம் என்னன்னா, இந்தியாவிலே ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டருங்கிறது விராட் கோலி தான். ஓகே, அவருக்கு இருக்க ஃபிட்னஸ் இன்னும் 3 வருஷம் ஈஸியா விளையாடலாம். அவர் ஏன் அவசரப்பட்டு பண்றாரு தெரியல. ஆனால் அவர் கடந்த 4 வருஷமா அவருக்கு கொஞ்சம் ஃபார்ம் முன்ன மாதிரி இல்லை. முதல்ல இந்த 2020 வரைக்கும் இந்த ஃபார்ம் இப்ப இல்லை. அதனால அவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு டிசைட் பண்ணிட்டாரு. அதனால இங்கிலாந்து டூர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அவருக்கு. ஸோ அதனால ஒரு வேளை இது ரிட்டையர் ஆகிறதுக்கு சரியான தருணம்னு அவர் டிசைட் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தத்தில் அவர் உயிரை கொடுத்துருக்காரு கண்ட்ரிக்காக. நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் நிறைய மேட்ச் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. வெரி வெரி அட்ராக்டிவ் பேட்ஸ்மேன், ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர், அந்த டீம் மேன். அவர் கேப்டனாக இருந்தபோது நல்லா விளையாடினார், கேப்டன் இல்லாத போது நல்லா விளையாடினாரு. கடைசியில் கொஞ்சம் ஃபார்ம் டவுன் ஆயிடுச்சு. அது ஒன்று தான் வருத்தமான விஷயம். அண்ட் 10,000 ரன் அடிக்கலேன்ட்டு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, அவ்வளவுதான். இப்போ நீங்க சொன்னது போல மிகச்சரியான ஒரு முடிவா அல்லது அவசரப்பட்டு விட்டாரா என்கின்ற 2 தருணமான அந்த கேள்விகளும் நம்முள்ளே எழுகிறது. ஆனால் விராட் கோலியினுடைய பதிவை பார்க்கும் பொழுது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் பல்வேறு பாடங்களை கற்றுக்கொண்டேன் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எதை அவர் அப்படி குறிப்பிட்டிருக்க கூடும்? அது அவர் குறிப்பிட்ட பாடம் என்னன்னாக்க, அவர் கேப்டன்சி பண்ணும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது.
அப்புறம் பேட்டிங்ல கூட 2020 வரைக்கும் ஒரு ஸ்டாப் ஃபார்ம்ல இருந்தார். 2020க்கு அப்புறம் கொஞ்சம் லோ ஃபார்ம்ல இருந்தது. கடைசி 5 வருஷத்துல வந்து ஒரு 3-4 செஞ்சுரி தான் அடிச்சிருந்தாரு. அதனால மற்ற ஸ்டார் பேட்ஸ்மேனோட அவர் கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணாரு. அதுதான் அவருக்கு வந்து ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு ப்ரொமோட்டிங் இதுவாக இருந்தது. மற்றபடி வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னாக்கா, அவர் அவ்வளோ ஃபிட்டுனாக்கா ரியலி ஃபிட், வேர்ல்ட்லயே ஒன் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட்டர் அவர் தான். அந்த மாதிரி சமயத்தில் 3 வருஷம் ஈஸியாக விளையாடலாம். அவர் கொஞ்சம் ஸ்டைலை மாற்றிட்டு கொஞ்சம் டெக்னிக்கை கொஞ்சம் மாற்றிட்டு விளையாடாக்க நல்லா அழகாக விளையாடலாம் 3 வருஷம். அதுதான் சொல்றது போல மிகப்பெரிய ஃபிட்டஸ்ட் கிரிக்கெட் வீரர் என்கின்ற ஒரு திறமை அவருக்கு இருக்கிற பட்சத்துல அவரை இப்பொழுது அணி இழக்கிறது அப்படின்னே சொல்லலாம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகள்ல. கண்டிப்பா. அதுவும் இப்ப வந்து ரோஹித் சர்மாவும் ரிட்டையர் ஆகும்போது இவரும் ரிட்டையர் ஆனதுனால இப்ப இந்தியாவுக்கு வந்து ஒரே சர்க்கிள். ஆனா அந்த மாதிரி ஆகும். ஒரே சமயத்துல 2-3 கிரிக்கெட்டர், டெண்டுல்கர், டிராவிட் அவங்களாம் ரிட்டையர் ஆனாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆகும் ஒரு சமயத்துல. அதை வந்து டீமை ரீபில்ட் பண்ண வேண்டிதான். அது அப்ப நிரப்புறதுக்கு அந்த இந்திய அணி எவ்வளவு போராட வேண்டி இருக்கிறது? இல்ல கண்டிப்பா இந்திய அணி வந்து இப்ப மறுபடியும் டீமை செட் பண்ணி விளையாடி மறுபடியும் வின்னிங் மூமெண்ட் வரதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா திடீர்னு ஒரு வேக்கண்ட் ஆயிடுச்சு, இடம் வேக்குவம் கிரியேட் ஆயிடுச்சு 2 ஸ்டார் பேட்ஸ்மேன் போனப்பறம். நன்றி சார். இணைப்பிற்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக விராட் கோலி அறிவித்திருக்கிறார். அதிக டெஸ்ட் போட்டிகளில் வென்ற இந்திய கேப்டன் என்ற பெருமையையும் விராட் கோலி தன்வசம் வைத்திருக்கிறார். செய்தியாளர் சந்தானம் இணைப்பில் இருக்கிறீங்க. இப்ப விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகச்சிறந்த கேப்டன் என்பது அனைவருக்குமே தெரியும். அவருடைய தலைமைத்துவ பண்பு என்பது, தனித்திறமை என்பது ஒருபுறம் இருந்தாலும் அவரது தலைமைத்துவ பண்பு எப்படிப்பட்டது? நிச்சயமா பூங்குழலி, இந்தியாவினுடைய சர்வதேச கிரிக்கெட்ல ஆதிக்கம் என்பது ஒரு நாள் மற்றும் T20ல தோனியின் தலைமையின் கீழே இருந்தாலும் கூட டெஸ்ட் கிரிக்கெட்ல இந்தியாவினுடைய ஆதிக்கம் என்பது விராட் கோலியின் கீழே தான் தொடங்கியது. குறிப்பாக விராட் கோலி, தோனி எப்படி வீரர்களை கையாள்வதில் மிக சிறந்தவராக எப்படி இருந்தாரோ, விராட் கோலியை பொறுத்தவரை நான் என்ன செய்கிறோனோ அதே போல அனைவரும் பின்பற்றினாலே இந்திய அணி வெற்றி பெறும் என்ற நோக்கில அந்த வகையில முன்னிறுத்தக்கூடியவர். குறிப்பாக இந்தியாவுடைய கேப்டனாக பொறுப்பேற்ற பின்பு இந்தியா வெளிநாடுகள்ல வெற்றி பெற வேண்டும் என்றால் வேகப்பந்து வீச்சாளர்கள் அன்னைக்கு நிச்சயமாக தேவை. அப்படி என்றால் அவர்களுடைய ஃபிட்னஸ் என்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவர் தான் முதல் முறையாக இந்தியாவில் யோயோ டெஸ்ட் என்ற முறையை கொண்டு வந்தார். யோயோ டெஸ்ட் முறையை பின்பற்றி பாஸ் ஆகக்கூடிய நபர் மட்டுமே அந்த அணியில் இருக்க முடியும் என்ற முடிவுகளை மாற்றியதன் மூலமா தான் இந்திய அணி வெற்றி பெற முடிந்தது. அதன் மூலமா தான் இந்தியா டெஸ்ட் கிரிக்கெட்ல மிகப்பெரிய எடுத்தது. தற்போது விராட் கோலி ஓய்வு பெற்றது என்பது அணியினுடைய மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.